நாம் எஸ்ஐஆரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆரை ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட அவரை கேட்க விட முடியாது. அந்த அளவுக்கு திரு அமித்ஷாவுடைய அடிமையாக, முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார். இன்னைக்கு பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு. அதிமுக சொல்லும்போது நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல, அது ஒரு கட்சி அல்ல, அது வெறும் ஒரு பிரான்ச், பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, ஏதாவது பிரச்சனைனா தலைமை கழகத்துக்கு போவாங்க. இன்னைக்கு உங்கள் மாவட்டத்திலேயோ உங்கள் தொகுதியில் பிரச்சனைனா ஒன்றிய செயலாளர் பார்ப்பீங்க, நகர செயலாளர் போய் பார்ப்பீங்க. இல்லை பெரிய பிரச்சனைனா சென்னைக்கு போய் அண்ணா அறிவாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து கடிதம் கொடுப்பீங்க. இதுதான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நடைமுறை. ஆனால் இன்னைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸு நாம் நினச்சிட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷாவுடைய வீட்டில் தான் எனக்கு இருக்குது. நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி 4 கார் மாறி போய் அமித்ஷா காலில் போய் விழுந்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வராங்க. உலகத்திலேயே ஒரே கரகாட்ட கோஷ்டினா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி வரைக்கும் போய் அங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை இங்கே செயல்படுத்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது. சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போகிறேன், ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா போய் பார்த்துட்டு அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வேறொரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாடியாவது இவங்களாம் திருட்டுத்தனமாக போயிட்டு இருந்தாங்க, இப்போ சொல்லிட்டே போகிறாங்க, ஆமாம் நாங்கள் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்னைக்கு என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாசாமி போடுற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக செஞ்சிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்காரா, இல்லை பாஜக இருக்காரா, இல்லை ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு, தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு அந்த கழகத்தில் யாருமே இல்லை, ஆளே இல்லை. அந்த நிலைமை இன்னைக்கு அதிமுகவுக்கு உருவாகியிருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க. உண்மையாக அப்படி ஒரு ஆள்